தி உமன் இன் கேபின் 10. இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, இந்த படத்தோட ஹீரோயின் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட். அப்படி இவங்க வந்து ஒரு பிரைவேட் யாட்டில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய ஈவெண்ட்டை அட்டன் பண்ணுறதுக்காக ஒரு 3 நாள் தங்குறதுக்காக போகிறாங்க. அப்படி ஹீரோயின் தங்க போகிற கப்பல் வந்து ரொம்ப பெரிய கப்பல் தான். இப்போ ஒரு 100 to 150 பேர் அந்த கப்பலில் நல்லா ஃப்ரீயாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தங்கலாம் தனித்தனி ரூமில். அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் அது எவ்வளோ பெரிய கப்பலாக இருக்கும் அப்படின்னு. அப்படி அந்த கப்பலில் ஹீரோயின் மட்டும் தங்கலை, நல்லா பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்திருக்காங்க, அந்த கப்பலில் தங்கியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு கப்பலில் இந்த படத்தோட ஹீரோயின் தங்குறதுக்காகவே அவங்களுக்குன்னே தனியாக ஒரு கேபினை கொடுக்குறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு பக்கத்து கேபின் தான் கேபின் 10. அப்படி அன்னைக்கு நைட்டு அந்த கேபின் 10ல் இருந்த ஒரு பொண்ணு வந்து தண்ணியில் குதிச்சிருவா. அப்போ இந்த விஷயத்த அந்த கப்பலில் இருந்த மக்கள் வந்து, அதாவது அந்த பெரிய பெரிய ஆளுங்க அப்படின்னு சொன்னால, அவங்க எல்லாரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதில் அந்த கப்பலில் இருந்த ஸ்டாஃபுங்க எல்லாருமே அந்த மாதிரி ஒரு பொண்ணு கேபின் 10ல் வரல, ஃபஸ்ட்டு கேபின் 10ல் யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து உங்களோட கற்பனையில் நீங்கள் ஏதோ பார்த்து பயந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் அனுப்பி விடுறாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு மட்டும் ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா ஹீரோயின் அந்த பொண்ணை நேரில் பார்த்துருக்காங்க. பார்த்த ஒரு விஷயம் வந்து இப்போது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத ஹீரோயின் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படி அந்த பிரச்சனையை தேடி போகும்போது அதில் ஹீரோயின் எந்த மாதிரியான விஷயங்களை வெளியே கொண்டு வராங்க அப்படிங்கிற இதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட கதைக்குள்ளே வர்றதுக்கு எப்படியோ ஒரு 20 நிமிஷம் எடுத்துக்கிட்டாலும் இதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த 1 மணி நேரத்தை செம்ம சூப்பரான என்கேஜிங்கான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா இந்த படத்தில் நடித்த எல்லாருமே ரொம்ப சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. இதில் இந்த கப்பலில் இருக்கக்கூடிய ஆளுங்க ஹீரோயினை ஒரு முட்டாள் மாதிரியே ட்ரீட் பண்ணுறாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி ஹீரோயின் எப்படி அந்த உண்மைகளை கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்க. மொத்தத்தில் இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்கலாம். அதாவது பார்க்க வேண்டிய ஒரு படம், ட்ரை பண்ணி பாருங்கள்.